வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 2ல் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறமா அப்படியே கேமுக்குள்ளே வந்தால் அந்த இங்கே ஒன்று இருக்கும்ல, அதை தட்டி விட்டு உள்ளே போய் உட்காந்துப்போம். பார்க்கும்போது அந்த கிளவி வருவாள். கிளவி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம சுருன்னு மேலே போயிட்டே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏமாடி நேராக போ, இங்கேருந்து வந்து தொலைஞ்சிடாது. இப்போ ஆலை மண்டையை பற்றியா? சரி, அப்படியே மேலே போயிட்டு கிழமை ஏன் வைப்பான்? கிழமை வைக்கலை. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குது? டக் டேப். இது வந்து தேவைப்படாது. சரி, வச்சுருக்கான்னு பார்ப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? வச்சு சூப்பர். குட்டி சாத்தா இருக்கிற இடத்துல இதை போட்டோன்னா தேவைப்படும். அப்புறம் இங்கே சூப்பர் பேட்லைக்கு டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும். அடுத்து அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே என்ன பார்த்து ஃப்யூஸு தேவைப்படாது. இந்த ஸ்டன்கன் இன்னும் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸ்டன்கன்றா சூப்பர் ஸ்டன்கன் கிடச்சிச்சு. கிளவியே இங்கே ஆடி. கிளவி இங்கே என்ன வாயே, நீ ஏன் பல்லே வளர்க்க மாட்டியா? என்ன நாத்தான் நாடுது? நீயும் புருஷனும் பல்லே வளர்க்க மாட்டியா? தள்ளி விடுவான். சவுண்டு கேட்டு வருவா. அப்படியே வாயிலே வச்சு விட்ருவோம். வா வா வா. அப்படியே வாயை பிறந்துக்கிட்டே வர்றது. வாயெல்லாம் நீ ஏன்னா பல்லு விளக்கவே மாட்டியா? ஏன்னா வாயை பாரு. சி அப்படியே அங்கே ஓடிப்போ. அடுத்து என்ன பண்ணலாம்? டோர் எஸ்கேப்புக்கு வேறு என்ன தேவை? ரைட்டு, அப்படியே கீழே போகணும். அப்புறம் சனிவனை தூக்கிட்டு இங்கிட்ட வந்துட்டேன். பாத்ரூமில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். என்ன பாத்ரூமில் இருக்குன்னு சொன்னால் போட்கி இருக்குது. எனக்கு பாத்ரூமும் சேனல் ஃபோட்டோவுக்கும் அப்படியே மேட்ச் ஆகுது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கும்? வெச்சு தேவை. போயிட்டு வெச்சை தூக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கு வெச்சை தூக்கிட்டு வரத்துக்கு முன்னாடி கிளவி வந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டான். இப்போ கிளவியை போட்டு தள்ளிடுவோம். எனக்கு வாயை வாயிலே தான் சொல்லணும். இந்த மாதிரி காக்கா வழி பண்ணுங்க. தள்ளுறி தள்ளுறி. குட்டி சத்தம் இரு, உனக்கு அப்புறமா இருக்குது. இப்போ நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு, நல்லா சேஃப்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர் க்ரோபார் இருக்குது. க்ரோபார் எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு பெட்டி இருக்கும், கீழே ஒரு பெட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே இருக்க பொட்டியை திறக்க முன்னாடி போயிட்டு மேலே இருக்க பொட்டியை திறந்துடுவோம். வேமா போ. என்ன இருக்குது? சூப்பர் கட்டிங் பிளேடு. இது வந்து ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து எலக்ட்ரிக் இருக்கும். அதை கட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். போயிட்டு கட் பண்ணி விட்றோம். அவ்வளோதான். அதை பார்த்திங்கன்னா கிளவி வந்துட்டான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. போட்டு வர வச்சுட்டு நம்ம அப்படியே கீழே போயிட்டு ஸ்டன்கன் த்ரோவில் வந்துட்டான். வாடி வேமாவா. வாயை பிறந்துக்கிட்டே தான் இருக்குது. எத்தனை கொசு போனுச்சோ தெரில. வா நான் அப்படியே இங்கிட்டு ஓடிடுறேன். கீழே போயிட்டு ஸ்டன்கன் எடுத்து போட்டு தள்ளிட வேண்டியதான். வராளா? ஃபாலோ பண்ணிட்டு வரா. ஓடு. பின்னாடியே தொத்திட்டு வந்துடுவோம். வராளா? வர மாதிரி தெரியலை. வேமாவடி கிளவி. வர மாதிரி தெரில. நம்ம இந்த பொண்டுக்குள்ளே போய் உட்காந்து கன் எடுத்து உட்காந்துருவோம். அப்புறமா அவனே சவுண்டு போட்டே வந்துட்டான். இதில் வாயை தான் சொல்லணும். வாயை சொல்லாமா இல்லை வயிற்றில் சொல்லுவோம். வச்சுக்க. ஐயோ, கழுத்தில் போய் மாட்டேங்குச்சு. சூப்பர். போனாட்டி மாதிரியே பண்ணேன்னா அவ்வளோதாண்டி வெறியாயிடுவேன். தள்ளுறி இந்தாடி. தள்ளி தொலை. ஐயோ, 1.5 நிமிஷம் இதுக்கே முடிஞ்சிடும் போலையே. தள்ளுறி போட்டுருவோமா? வாங்கிக்கோ. ஐயோ, இப்போ புல்லட்டை வேறு எடுக்கணுமே. ஐயோ, வச்சு தூக்கிட்டு வந்து வச்சு எங்கே பார்த்தோம்? வச்சு மேலே இருக்குது. வச்சு தூக்கிட்டு வந்து இந்த இடத்த போட்டு வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து கிச்சன் இல்லை வச்சு ஸ்டன்கன் எடுத்துகிட்டு புல்லட்டை போய் எடுத்துன்னா அது மாதிரி ஒரு டான்ஸ் போட்டுப்போம். அவ்வளோதான். மைக்கிள் ஜாக்சனுக்கே டஃப்பு கொடுப்போம். அவ்வளோதான். அப்புறம் கீழே போயிட்டு எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி புல்லட் எடுத்துகிட்டு குட்டி சாப்பா எங்கத்தை வச்சுருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் வச்சு எடுத்து வந்துட்டு இதில் போட்டால் அவ்வளோதான். அங்கே ஒரு தண்ணி மாதிரி
போய் ஓடும். அந்த தண்ணி வந்து அந்த சைடு போயிடும். இப்போ வந்து அந்த குட்டி சாத்தான்ட்ட புல்லட்டை வாங்கிடுவோம். இல்லை அதுக்கு முன்னாடி கிளவியை கூப்பிட்டு நாளை போட்டு தள்ளிடுவோம். போட்டு தரலாம் தான் பிளான் பண்ணேன். பார்த்தா கன்னில் புல்லட் இல்லை. நல்ல நேரம் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். வேறு வழி இல்லை. அப்புறம் போனதுக்கப்புறம் அப்படியே போனேன். போயிருப்பான்னு ஒரு நம்பிக்கையில் போனேன். பார்த்தா அங்கிட்டு போய்கிட்டு இருக்கா கிளவி. அதான் சாப்பிட்டோமா, சரி வேணாம். உங்களோட புல்லட் எடுத்து ஃபஸ்ட்டு கிளவியை போட்டுருவோம். ஏன்னா எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து ஓன்னு கத்தி ஒரே அடி எடுத்து விட்ருவா. வாடி வாடி வேமா வாடி, எவ்வளோ நேரண்டி உனக்கு வெயிட் பண்ணுறது, கண்ணை கீழே போடுவோம். வா 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 வேமா வா. அந்த பயம் இருக்கணும். இங்கே வாடி, இங்கே வாடி. கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வா வா வா, இந்தா கழுத்துலேயே வச்சுக்க. நல்லா காக்காளிப்பா. இதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இல்லை நீயே கண்ணை வச்சுக்க. இல்லை என்ன சேஃப்டி இருக்கும். சேஃப்டி இருக்குது. சேஃப்டியை வந்து இங்கே போட்டால் கேஸ் வரும். உங்களுக்கு தேவையே இல்லை. சரி இங்கே 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 ஒன்றுமே இல்லை. சரி கிழவனோட கழுத்தில் தொங்குற சாவி இருக்குது, எடுத்து கொண்டு போய் அவனோட ரூமில் போட்டு திறப்போம். திறந்துட்டு அப்படியே மேலே போவோம். மேலே போய் என்ன பண்ணலாம்? இன்னும் நம்ம டோர் எஸ்கேப்புக்கு ஒன்றுமே இன்னும் நம்ம ரெடி பண்ணல. ஏதாச்சும் நல்ல பொருளாக கொடுங்கடா. சூப்பரு வெப்பன் கீ. இது செத்தடி கிளவி. வா வா வா, இன்னைக்கு உனக்கு இருக்கு அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ பெரிய ஒன்டா பிளேயரு, இன்னைக்கு அடிக்கிற அடியில் அவ்வளோதான். வா 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 வா. அவ்வளோதான். வச்சுக்க. ஐயோ ஓடாடி. நின்றி. அந்தா 1 2 3 செத்து போ. அப்படியே கக்கூஸில் போய் உட்காந்துங்க. ஆணையம் பாரு. அப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? சரி அப்படியே மேலே போயிட்டு க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்து அந்த கேட்டில் வந்து ஒரு பிளாங்க் மாதிரி இருக்கும், அதை வந்து தள்ளணும். இங்கே ஒன்று மேலே கிடையாதா, கீழே ஒன்று. அவ்வளோதான். இந்த தள்ளி விட்டுட்டு இன்னும் டோர் ஹேண்டிலு பேல்லாக்கி எல்லாம் தேவை. இப்போ பேல்லாக்கி பார்த்திங்கன்னா நம்ம மேலே பார்த்தோம். போயிட்டு அந்த பேல்லாக்கியை எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே பார்த்தோம்? இந்த சைடில் இருக்குது டேபிளில். போ 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 வேமா போ வேமா போ. அதான் பேல்லாக்கி எடுத்தாச்சு. கீழே போயிட்டு பூட்டை திறந்துட்டு இன்னும் ஒரு 3 வேலை தான் இருக்குது, முடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட வேண்டிய. போ வேமா போ வேமா போ. இந்த பூட்டு தான். திறடா நீ திறக்கும்ல. சூப்பர். திறந்தாச்சு. வேறு என்ன தேவைப்படுது? ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்தா வச்சு திருப்பி அப்படி தான் பண்ண போகிறா. பொறுமையாக ஏறி போயிடுவோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ அடுத்து அப்படியே நம்ம மேலே போவோம். அந்த செக்யூரிட்டிக்கு அந்த ரூமுக்கு போவோம். ரூமுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி கன்னை ரீலோட் பண்ணிட்டேன். ரீலோட் பண்ணிட்டு அப்படியே அந்த ரூம் பக்கத்தாப்பில் போவோம். போயிட்டு அந்த மேலே அந்த கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது மாதிரி இங்கே என்ன இருக்குது? சூப்பர் டோர் ஹேண்டில். இன்னும் டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சு. அப்புறம் அந்த கூண்டு மாதிரி ஒன்று இருக்குது, அது எப்படி திறக்கிறதுன்னு தெரியலை. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. அப்புறம் போய் டோர் ஹேண்டில் எங்கே பார்ப்போம்னா கீழேயா, சரி போட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். டோர் எங்கே போய் தேடுறது? என்னென்னு ஒன்றும் தெரியலை. சரி வாங்க பார்ப்போம் என்னென்னு. அப்புறம் அந்த ஒன்றை தேடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சுங்க. அப்புறம் அதை திறந்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கே என்ன ஹேண்டிலா என்னதுன்னு தெரில. கீழே போட்டு கிளவியை வர வைப்போம். கீழே போய் சத்தம் கேட்டுச்சு, கிளவி வருவோம். அதுக்கப்புறம் ஷார்ட் கன்னு எடுத்துகிட்டு கையில் ரெடியாக இருந்தேன். நானும் இந்த ஷார்ட் கன்னை தூக்கி கீழே போடுறேன் வர மாதிரியே தெரியலை. சரி பொறுமை இழந்துட்டேன். பூச்சுவா கைப்புள்ளன்னு குதிச்சான்னு பார்த்தா சதி பண்ணுது. பூச்சோட பக்கத்தில் என்ன அப்பு டப்புன்னு 2 புல்லட்டையும் அழுத்தி விட்டுட்டு இந்த எப்படி கிடக்குது பாருங்க. இதெல்லாம் தேவையா வயசான காலத்தில்? அதுக்கப்புறம் டோர் லாக் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நின்னேங்க. வந்ததுக்கப்புறம் ஜன்னல் வழியாக எதிரி குதிச்சு போயிடலான்னு நின்னேன். என்ன ஆச்சுன்னு தெரில. பெட்டு கடியில் நான் போனேன். போனால் எங்கிட்ட இருந்து கிராணி வந்தானே தெரில. திடீர்னு கிராணி திரும்பி பார்த்த மாதிரி ஒரு சத்தம். செத்து போயிட்டேன். அந்த கேமில் அநியாயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சவுண்டை போட்டு அந்த இடத்துக்கு போய் நின்றுட்டேன். நின்னதுக்கப்புறம் இந்த கிளவி நேராக போவான்னு பார்த்தா இறங்கினவ என்கிட்ட ஓடி வந்துட்டான். நான் பயந்தே போயிட்டேன். அது இங்கிட்டு சுற்றினா அங்கிட்டு வருவான்னு தெரில. கரெக்டாக அப்புறம் இந்த சைடு தான் வந்தோம். அப்புறம் ஹேண்டில் தான் தேவைப்படும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஹேண்டில் எடுத்து மேலே போட்டேன். அதை வழக்கம் போல் கிளவி வந்துட்டா.
ஏய் இங்கே வடி. ஐயோ ட்ராப்பு போட்டிருக்காங்க. இப்படி போகிறதா கேப் இருக்குது, அப்படியே ஓடிடுவேன். போயிட்டு ஆண்டிவியில் போட்டுட்டு, ஆமாம் ஆண்டிவியில் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கிளவியை போட்டுவோம். ஏன்னா அடிச்சு விடுவான். அதான் வழக்கம் போல் குளிக்கில் வந்துட்டு போடு. கரண்ட் ஷாக் நல்லா இருக்கா? அத்தாட்டி இரு, கிராணி 3ல் வந்து உடனே போட்டு தாக்குறேன். அதுக்கப்புறம் ஹேண்டிவியில் வச்சுட்டு சுற்றி சுற்றி விட்டா மேலே திறந்துருக்கும். நம்ம கதவை திறந்துக்கிட்டு எடுத்தே மாறு ஓட்டங்கிற மாதிரி ஒரே ஓட்டம் கட்டாமமே. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக கிராணி 2ல் டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு வாயப்பாரு, அடுத்த தடவை நான் கிராணி 3ல் ஒரு மேலே உங்கள் புருஷன்ட்ட சொல்லி நல்ல பெருசாக வாங்கி வாயை கழுவு. சரி, ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.